மதிய நேர பிரதான செய்தியில் சில செய்தி குறிப்புகள் அடுத்து. பல்கலைக்கழக தெரிவுக்கான வெட்டுப்புள்ளி இந்த வாரத்திற்குள் வெளியிடப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கமைய மருத்துவ மற்றும் பொறியியல் பீடத்திற்கான புதிய மாணவர்களை அக்டோபர் மாதம் இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஷானிகா ஹிரிம்புரேகம தெரிவிக்கின்றார். ஏனைய பீடங்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் அக்டோபர் மாதத்தின் பின்னர் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதேவேளை பல்கலைக்கழகத்திற்கு இணைத்துக் கொள்ளப்பட உள்ள புதிய மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி எதிர்வரும் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு 1 ஏக்கர் பயிர் செய்கைக்கான விதை நெல்லை இலவசமாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. வறட்சியினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பான சரியான தகவல்கள் மாவட்ட செயலாளர் ஊடாக தற்போது பெறப்பட்டு வருவதாக அமைச்சர் மஹிந்த யாப்பாபே வர்தன தெரிவித்துள்ளார். போதிய அளவு மழை வீழ்ச்சி கிடைக்காமையினால் பெரும்போகத்திற்கான ஏற்பாடுகள் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் விவசாய அமைச்சர் மேலும் தெரிவித்தார். எவ்வாறாயினும் நீர் காணப்படுகின்ற பிரதேசங்களில் பெரும்போக நெற்செய்கைக்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தல் விடுத்துள்ளதாகவும் விவசாய அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். நீர்மின் உற்பத்தியில் 35% வரை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் செனஜித் தசநாயக்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக 60% மின் தேவையை அனல் மின் உற்பத்தி மூலம் பெற வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லட்சபான மற்றும் மகாபலி நீர்த்தேக்கங்களை அண்மித்த பகுதிகளில் போதுமான அளவு மழை வீழ்ச்சி கிடைக்காமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்தது. எவ்வாறாயினும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நீர்மின் உற்பத்தி 50% வரையில் காணப்பட்டது. நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் 3 பிறப்பாக்கிகளும் மின் உற்பத்தி நடவடிக்கைக்கு ஏற்ற நிலையில் காணப்படுவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. 2 மின் பிறப்பாக்கிகள் இன்று அதிகாலை இயங்க வைக்கப்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் செனஜித் தசநாயக்க தெரிவித்தார். 3வது மின் பிறப்பாக்கி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் செயலிழந்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தெற்கு அதிபக வீதியில் இடம்பெறவுள்ள திருத்த பணிகள் காரணமாக கொட்டாவையிலிருந்து ககட்டுவ வரையான பகுதி இன்று இரவு 2 மணித்தியாலங்கள் மூடப்பட உள்ளது. இரவு 10 மணி தொடக்கம் நள்ளிரவு வரை குறித்த வீதி மூடப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் சாரதிகள் கொட்டாவ மத்தேகொட ஊடாக ககதுடவிற்கு பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் HIV தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய பாலியல் நோய்கள் மற்றும் HIV எய்ட்ஸ் தடுப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. வருடத்தின் கடந்த 6 மாதங்களில் மாத்திரம் 210 HIV தொற்று நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய பாலியல் நோய்கள் மற்றும் HIV எய்ட்ஸ் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் சிசிரலியனகே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த ஆண்டில் முதல் 6 மாதத்திற்குள் 190 HIV தொற்று நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மாதம் ஒன்றுக்கு 15 தொடக்கம் 20 பேர் வரையில் HIV தொற்றுக்குள்ளாவதாகவும் டாக்டர் சிசிரலியனகே தெரிவித்துள்ளார். தம்புள்ள பிரதான வீதியின் கலேவல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தம்புள்ளையிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த மரக்கரைகளை ஏற்றிச் சென்ற லோரி சைக்கிள் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு 9 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்.